வேலைக்கு போகிற காலகட்டத்திலேயே நான் வந்து இந்த கறிக்கடை எங்கே அவங்க நின்று பார்க்குறது. தமிழ்நாடுல இந்தியா ஃபுல்லாக உள்ள ட்ரைனிங் கிளாஸ்லாம் நிறைய போகும். அதை என்னால் விற்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போ என் சேலரி இந்த பிஸ்னஸில் கன்ஃபார்மாக வந்துருமோ அப்போ தான் நான் வந்து வேலைக்கு ஃபிட் பண்ணிட்டு ஃபுல்லாக பிஸ்னஸ்க்கு மாறினேன். மீட் ஷாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சண்டேஸோட சேல்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து மினிமம் நீங்கள் தேர்ட் பார்ட்டியாக வெளில நின்று பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிய வரும். வணக்கம் சார். வணக்கம். பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் கார்த்திக். ஃபார்ம் ஃப்ரெஷ் மீட்ஸோட மேனேஜிங் டைரக்டர் நான். இப்போ இந்த ஃபார்ம் ஃப்ரெஷ் மீட் இந்த பிராண்டை நீங்கள் எப்படி உருவாக்குனீங்க? நான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் தான் படித்தது. அங்கே தான் நான் படித்தது எல்லாமே. அப்போ என்னென்னா நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் விளையாடிட்டு நாங்கள் நாட்டுக்கோழி முட்டை வேணுன்றதுக்கோசம் எதிரில் வந்து பார்த்திங்கன்னா பொத்தேரியில் வந்து கவர்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் ஒன்று இருக்குது. அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே வந்து இந்த ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, அதுக்கப்புறம் காடை வளர்ப்பு, பன்னி, கறவை மாடுகள் அந்த மாதிரி நிறைய அங்கே ட்ரெயின் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா கவர்மெண்டோட இன்ஸ்டியூட் அது. அங்கே வந்து போய் தான் எல்லாம் ட்ரெயின் ஆகும். அப்போ என்ன ஆச்சுன்னா பேசிக்காக அங்கே போய் நாங்கள் நாட்டுக்கோழி முட்டை வாங்க போவாங்க. சின்ன கவுண்டர் இருக்கும், முட்டை அங்கே இருக்கிற விளைச்சல் பொருள்லாம் விற்பாங்க. அங்கே போயிட்டு எனக்கு அங்கே வந்து ஒரு வெட்டினரி டாக்டர் ஒருத்தர் பழக்கமாக வராரு. அவர் மூலிமா இந்த இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிறேன். மீன்வெயில் நம்ம படிக்கிற காலத்தில் பார்த்தாலும் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான்வெஜ் கலாச்சாரம் தான் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால என்னென்ன முடிவு பண்ணால் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கால் வைப்போம்னு சொல்லிட்டு அப்படிதான் இதோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. 2011 நான் வந்து ஒரு 2-3 கம்பெனியில் வந்து இது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். சும்மா ட்ரைனிங்காக போய் நின்று சிக்கன்னா என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அப்படி அந்த ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நான் வேலைக்கு எப்போதும் போல் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். வேலைக்கு போகிற காலகட்டத்திலேயே நான் வந்து இந்த கறிக்கடை எங்கே அவங்க நின்று பார்க்குறது, என்ன செய்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் கவனிக்கிறது. அது ஃபார்மிங் சைடு வந்து நான் ட்ரைனிங் கிளாஸஸ் தமிழ்நாடுல இந்தியா ஃபுல்லாக உள்ள ட்ரைனிங் கிளாஸ்லாம் நிறைய போவேன். ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, இந்த மாதிரி நிறைய கோழி வளர்ப்பு, காடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, அந்த மாதிரி போயிட்டு எல்லா இடமும் பார்க்குற பழக்கம் எனக்கு. ஒரு பீரியடில் நானே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு நான் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து ஃபார்ம் தான் நானே ஆரம்பித்தேன். ஃபார்ம் ஆரம்பித்து ஒரு 500 பேர்ட்ஸ் நியர் மகாபலிபுரம் 500 பேர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை என்னால் விற்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, விற்க முடியல. வரவங்கெல்லாம் வெயிட்டு, அதாவது ரேட் ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க, வெயிட் இல்லைன்றாங்க. ஏதோ ஒரு காரணத்தால் ப்ரைஸ் கிடைக்கலன்னு நாங்கள் அடுத்த என்ன நான் முடிவு பண்ணுறோன்னா, சரி சின்னதாக நம்ம ஒரு கடை ஒன்று எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு கோயம்பேடில் தான் ஃபஸ்ட்டு கடை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். அது வந்து ஒரு சின்ன வியாபாரத்தில் ஆரம்பித்த கடை. சண்டேஸே ஒரு 8,200 ரூபா வியாபாரம் தான் போகும், அதுக்கு மேலே போகாது. அங்கே தான் எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 13-14 இயர்ஸ் ஆயிடுச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி. அப்படிதான் இது ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டெவலப்மெண்ட்டு ஒரு டைம்லேயும் ஒரு இடத்துல இது எப்படிலாம் நாங்கள் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் செக்மெண்ட்டு, கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுறோம், B2B பண்ணுறோம். B2Bன்றது என்னென்னா ஹோட்டல்ஸ், நிறைய பெரிய பெரிய பிராண்ட் ஹோட்டல்ஸ் பண்ணுறோம். பெரிய பெரிய இன்ஸ்டியூட் லைக் SRM, சென்ட் ஜோசப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா VGP, இந்தமாரி பிராண்டுங்களுக்கும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டுக்கு அடுத்த செக்மெண்ட் என்ன பண்ணுறோன்னா, கடையே கோழி கடை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கே நாங்கள் கோழி சப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி செக்மெண்ட்டை ஒரே இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 4-5 வித்தியாசங்களை காட்டி அந்தந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மேன் பவர், அதுக்கேற்ற டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், அதுக்கு என்னென்னலாம் அதுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் எல்லாத்தையும் பண்ணி படிப்படியாக இன்னைக்கு க்ரோ ஆகி ஓரளவுக்கு ஒரு தண்ணியில் இருக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த ஷாப் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் முடித்தோடனே எல்லாரும் மாதிரியும் நானும் வேலைக்கு போயிட்டு வேலை செஞ்சுன்னே இருந்தேன். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுன்னு இருந்தேன். அது கூட என்னென்னா, இந்த வேலை எதுக்கு மெயினாக பண்ணணும்னா, என்னோட பிஸ்னஸ் ரன் பண்ணுறது மெயினாக ஒரு ஃபண்டு வேணும். நம்மளுக்கு ஃபண்டுன்றது முக்கியம் இல்லையா? அதனால் அந்த வேலையை விடாத பிஸ்னஸ் டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் ஆல்மோஸ்ட் அங்கே வந்து ஒரு 5.5 இயர்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. அங்கே வேலை செஞ்சுங்கன்னா இந்த பிஸ்னஸ்ன்னு பொறுமையாக கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ என் சேலரி இந்த பிஸ்னஸில் கன்ஃபார்மாக வந்துருமோ அப்போ தான் நான் வந்து வேலைக்கு ஃபிட் பண்ணிட்டு ஃபுல்லாக பிஸ்னஸ்க்கு மாறினேன். ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு இடம் இருந்தது மகாபலிபுரம் பக்கத்தில். அங்கே சின்னதாக ஒரு 500 பேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அதுதான் நான் செஞ்சது. ஒரு கோழியாக ஒரு 500 கோழியை வளர்க்க ஆரம்பித்தாங்க. அதோட வளர்ச்சி தான் இன்னைக்கு நல்ல வந்து நிற்கிறோம். ஒரு மீட் ஷாப் தொடங்கணும்னா குறைந்தபட்சம் எவ்வளோ முதலீடு? என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஸ்கேலை பொறுத்து தான் இருக்குது. நான் ஸ்டார்டிங் அப்போலாம் ஆரம்பிச்சப்போ பீரியட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஒரு 1 lakh இருந்தது. ரெண்ட் வந்து ஒரு 8-10,000 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற என்னென்ன நைஃபு, சின்ன மிஷின், டீஃபெதரிங் மிஷின் அந்த மாதிரிலாம் வாங்கினோம்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4 lakhs இருந்தால் போதும்.
பட் இப்போ இருக்கிற கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட் ஷாப் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. மீட் ஷாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட் ஷாப் நிறைய கடைகள் கிடைக்கல. ரெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்வான்ஸ் இதுதான் ரொம்ப மேஜரா இருக்கும். மீட் ஷாப் தொடங்குறதுக்கு நம்மளுக்கு பெரிய எக்ஸ்பென்ஸ் ஆகாது. நம்ம ஒரு 3-4 ஸ்டைல் இருக்கு. ஒரு மிட் வேரியண்டா பண்ண போறோம்னா ஒரு 7 to 8 lakhs ஆகும். கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி பண்ணணும்னா ஒரு 12 lakhs, இல்ல நல்லாவே பாஷா பண்ணணும்னா ஒரு 15 to 18 lakhs ஆகும். 15 to 18 lakhஸ்லாம் அட்வைசபிள் கிடையாது. 7 to 8 lakhsன்றது ரொம்ப அட்வைசபிளான இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப இந்த மீட் ஷாப் தொடங்குறதுக்கு அரசிடம் இருந்து ஏதாவது அனுமதி வாங்கணுமா? ஆமா, நீங்க கட்டாயமா நீங்க பேப்பர் ஒர்க்லாம் பண்ணி தான் ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட் ஷாப் பண்றதுக்கு வந்து கன்ஃபார்மா ஃபுட் லைசன்ஸ் தேவை, அப்புறம் கார்பரேஷன் லைசன்ஸ் தேவை, அதுக்கப்புறம் அலால் சர்டிஃபிகேட் இருந்தால் அலால் சர்டிஃபிகேட் தேவை. இது எல்லாமே பேப்பர் ஒர்க் கட்டாயமா பண்ணணும். கரண்ட் அக்கௌண்ட் 100% நீங்க எடுத்தாகணும் பிசினஸ் மேல. அதுக்கப்புறம் உங்க பிசினஸ் நேம் நல்லா இருந்துச்சுன்னா ட்ரேட்மார்க் பண்ணுங்க. லோகோவையும் நேமையும் ட்ரேட்மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ஒர்க் போதுமானது. ஒரு பிசினஸ் சிக்கன் ஷாப்போ மட்டன் ஷாப்போ ஃபிஷ் இது மூணுத்துக்கும் லைசன்ஸ் தனித்தனியாக எடுக்கணும். இந்த பேப்பர் இருந்தாலே போதும். இப்போ ட்ரேட்மார்க் சொன்னீங்க, ட்ரேட்மார்க் இருக்கிறது அவசியம் தானா? அதாவது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் கட்டாயமாக எடுத்து தான் ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிராண்ட் நேமே ஃபார்ம் ஃப்ரெஷ் மீட்ஸு. ஆனால் இது உண்மையான விஷயம், இந்த ட்ரேட்மார்க்கை வந்து ரெஜிஸ்டர் பண்ணது நான் 2013ல் ட்ரேட்மார்க் எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணது 2013ல் நான் எடுத்துட்டேன். ஆனால் என் பேர்லேயே இப்போ நிறைய பேர் சென்னையில் கடை வச்சிருக்காங்க. ஃபார்ம் ஃப்ரெஷ் மீட்ஸ்னு பேர் இருக்கான லோகோ மட்டும் வேற லோகோ இருக்கும். சில பேர் என் லோகோலேயே என் கடையை பேரில் திறந்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் கட்டாயமாக நீங்கள் ட்ரேட்மார்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். பேர் நல்லா இருந்துச்சுன்னா 100% பேர் எடுக்கிறது நல்லது. ஏன்னா எனக்கு இது எல்லாமே 2-3 ஆஃபர் வெளியிலேருந்து ஒரு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிலாம் ஆஃபர் வந்திருக்கு இந்த பிராண்டோட நேமுக்கு. அதனால நீங்க ட்ரேட்மார்க் எடுக்கிறது நல்லது. உங்களுக்கு தெரியும் இந்த நேம் வந்து கட்டாயமா ஒரு மேஜிக் பண்ணோன்ட்டு. அந்த நேம் நீங்க ட்ரேட்மார்க் கட்டாயமா பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்க என்னென்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றீங்க? நம்ம கிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, மட்டன், சிக்கன், நாட்டுக்கோழி, காடை, அதுக்கப்புறம் டக்கு, டர்க்கி, இந்த வெரைட்டி எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. எல்லா வெரைட்டியுமே இருக்கு நம்ம கிட்ட. இதெல்லாம் நீங்க எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்றீங்க? நம்ம வாங்குறதுன்றதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, பல்லடம் சைடு. பிராய்லர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி சைடு, ஆற்காடு, வெள்ளூர் இந்த சைடு வந்து எடுக்கிறோம். விழுப்புரம் இந்த சைடு இருக்கிற ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறோம். காடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கோயம்புத்தூர் சைடோ இல்லைன்னா பல்லடம், ஈரோடு சைடு தான் வருது. ஃபிஷ்ஷஸ் நம்ம காசிமேடு அது எல்லாமே இன்னர் பெல்ட், அதாவது கோஸ்டல் ஏரியாஸ்ல நம்ம கோஸ்டல் ஏரியாஸ் எங்க இருக்கோ அங்க வந்து ட்ரேட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம கிட்ட ஃபார்ம்ல இருந்து எடுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்க வந்து மெயினா வந்து நாட்டுக்கோழி முட்டையும் காடை முட்டையும் நம்ம ஃபார்ம்ல இருந்து எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு வாடிக்கையாளர் ஈர்க்கணும்னா நீங்க என்ன யுக்திகளை யூஸ் பண்ணுங்க? என்னோட பிராண்ட் நேம் கீழே ஃபார்ம் ஃப்ரெஷ் மீட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா விஆர் ஃப்ரெஷ்னு தான் இருக்கும். அது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நாங்கள் லைவான பொருட்களையும் ஃப்ரெஷ்ஷான பொருட்களையும் கொடுப்போன்றதும் அதோட கான்செப்ட். நாங்கள் மற்ற மாரி மட்டன்லாம் நீங்கள் பார்க்கலாம், அது ஓப்பனாக வச்சு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே ஓப்பனாக கட்டலாமே முன்னாடி தான் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ பண்ணி கொடுப்பாங்க. கஸ்டமரோட ரெஃபரன்ஸால் மட்டுமே தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசிக்காக இந்த ஓஎம்ஆரில் நாங்கள் ஆரம்பித்த கடை ரொம்ப சின்ன லெவலில் ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் பர் டே சேல்ஸ் ஒரு சண்டேஸே எங்களுக்கு ஒரு 8,000 12,000 தான் போகாது, மேலே போகாது. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சண்டேஸோட சேல்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து மினிமம் லேக்ஸ் கிட்ட நாங்கள் கிராஸ் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து எங்களுக்கு இது கிஃப்டட் பை த கஸ்டமர் தான். அது கஸ்டமரோட அவங்களோட ஃபீட்பேக், மவுத் ஃபீட்பேக். அந்த மார்க்கெட்டிங்லேயே ரொம்ப சக்தியானது மவுத் மார்க்கெட்டிங் தான். அது கஸ்டமர் வந்து ரொம்ப தெளிவாக எங்களுக்கு அந்த விஷயத்துல எங்களுக்கு ரொம்பவே கை கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓரியன்டட் கஸ்டமர் சர்வீஸ் தான். இப்போ ஒரு மீட் ஷாப் தொடங்கணும்னா அதுக்கு இந்த இடம் தான் கரெக்ட் அப்படின்னு ஏதாவது இருக்கா, இல்லை எங்க நாம் தொடங்கலாமா? எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லொக்கேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். லொக்கேஷன்ன்றது 100% முக்கியம். லொக்கேஷன், கன்வீனியன்ஸ், அந்த பார்க்கிங் கன்வீனியன்ஸ் அதெல்லாம் வேண்டும். சிக்கன் ஷாப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிட்டியில் இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நல்ல லொக்கேஷனில் போய் எடுக்க முடியல. ஏன்னா சிக்கன் ஷாப்ல கடை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ டெஃபினட்டாக நல்ல பிஸ்னஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு லொக்கேஷன் தான் மஸ்ட். அது கட்டாயமாக நல்ல லொக்கேஷன் கட்டாயமாக எடுக்கணும். நீங்கள் இந்த மீட் ஷாப் வைக்கிறதுல இருக்கிற சவால்கள் என்ன, அதை நீங்க எப்படி சரி பண்றீங்க? மீட் ஷாப் வைக்கிறது ஃபர்ஸ்ட் சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி ஃபர்ஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒத்துக்கணும். அவங்க என்னன்னா இப்போ என்னன்னு சொல்லுவாங்கன்னா இது கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்குமே ஒன்றுமே வந்து அன்செக்டடாக தான் இருக்கு. ஃபேமிலியில் கொஞ்சம் கன்வீனியன்ஸ் வேணும். ஏன்னா இது சண்டேஸில் கன்ஃபார்மாக நீங்கள் எங்கேயும் போக முடியாது, ஷாப்பில் தான் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது விஷயம், நீங்கள் இதில் ஒரு பெரிய சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது இப்போலாம்.
லொக்கேஷன் கிடைக்கணும். 3வது சேலஞ்சிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேபர், மேன் பவர் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைன்டு லேபர்ஸ்ன்றது நீங்கள் மற்ற பிஸ்னஸ் மாதிரி எடுத்து பண்ண முடியாது. யூ ஹேவ் டு டேக் எ ஸ்கில் லேபர்ஸ் தான். ஸ்கில் லேபர்ஸ்ன்றப்போ கிடைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்காங்க, கிடைக்க மாட்டேன்றாங்க. என்னோட சேலஞ்சிங் இதுலன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக மேன் பவர் தான் சொல்லுவேன். மேன் பவர் பி வெரி டஃப். ஆனால் பட் நாங்களே என்ன பண்ணிட்டோம்னா லேபர்ஸ் எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைன் பண்ணி ஒரு 1 month 2 monthலேயே ஒரு நல்ல ட்ரைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்தப்போ ஒரு சேலரி இருக்கும். அவங்ககிட்ட நாங்கள் ஃபர்ஸ்டே சொல்லிடுவோம், நீங்கள் 2 months பர்ஃபார்ம் பண்ணுவோம், சேலரி நல்லா கொடுத்துருவோன்ட்டு. அந்த ஒரு விஷயத்தினாலேயே கொஞ்சம் நல்லாருமே கொஞ்சம் நம்மகிட்ட இருந்து அந்த ஒரு ஸ்கில்லை சீக்கிரம் வாங்க முடியுது. நாங்கள் மேன் பவர் நம்ம பிராண்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ புதிதாக ஒருத்தவங்க மீட் ஷாப் வைக்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அறிவுரை என்னவா இருக்கும்? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்த பிஸ்னஸில் நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இருந்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியதுன்னா தூரத்துலேருந்து ஃபர்ஸ்ட் வேடிக்கை பார்க்கணும். எதுவுமே பிஸ்னஸை போய் டப்புன்னு இறங்கி செஞ்சுட்டாதீங்க. அது எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் சும்மா நின்று பாருங்க. ஒரு சிக்கன் கடையே இருக்குன்னா அந்த சிக்கன் கடை சண்டே என்ன எப்படி கூட்டமாக இருக்கு, வெளியில ஒரு நின்று பாருங்க இது எப்படி போகுது, என்னென்ன பண்றாங்க. நீங்க தேர்ட் பார்ட்டியா வெளில நின்று பாக்குறப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிய வரும். அந்த விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம் வாட்ச் பண்ணுங்க. இது எப்படி நமக்கு செட் ஆகுமா, எப்படி பண்ணலாம், இது நம்மளால முடியுமா, இது என்ன மாதிரிலாம் டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு 10% தெரியும். அதுக்கப்புறம் நீங்க எந்த பிசினஸ் பண்ண போறோம்னு ஆசைப்படுறீங்களோ அந்த பிசினஸ் ரிலேட்டடாகவே நீங்க எங்கன்னா ஆஃபீஸ்ல எங்கன்னா வேலை செய்றீங்க போறீங்கன்னாலும் சாட்டர்டே சண்டே ஏதோ ஒரு கடையில நீங்களே போய் வேலைக்கு போயிட்டு ட்ரைன் ஆகுங்க. சும்மா தெரிஞ்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும் நீங்க இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இதில் நூக்கன் காரணம் கற்றுக்குனா மட்டும்தான் நீங்க லேபர்ஸ் வந்து ஸ்கில்டாக மாற்றி அவங்ககிட்ட நீங்க பொட்டன்ஷியலா வேலை வாங்க முடியும். உங்களுக்கு வேலை தெரியலன்னா டெஃபினட்டா வந்து 100% நீங்க வந்து இதை வந்து ஸ்கில்டாக மாற்றி அவங்ககிட்ட இருந்து கட்டாயமா பண்ணவே முடியாது. அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பார்ட் டைமா பண்ணலாம்னாலும் பார்ட் டைமா பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் இந்த க்ரோத்துக்கும், அதாவது நான் வேலையில என்னோட ஸ்டோரியில என்ன பார்த்தீங்கன்னா நான் வேலையில இந்த பீரியட்ல இந்த க்ரோத்துக்கும் நான் வேலையை விட்டுட்டு ஃபுல்லா ஃபிளெஜ்டா பிசினஸ் அந்த ஸ்பீடுக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இதை பார்ட் டைமான்றதை நீங்க வந்து டெஃபினட்டா பிளான் பண்ணாதீங்க. ஒண்ணு பண்ணீங்கன்னா நல்லா ஃபிளெஜ்டா பண்ணுங்க, இல்லைன்னா கத்துக்கிட்டு பொறுமையா இறங்கி வேலையை பாருங்க. இப்போ உங்களுக்கு காம்படிஷன் நிறையா இருக்கும், அந்த காம்படிட்டரை நீங்க எப்படி வந்துட்டு ஃபேஸ் பண்றீங்க? அதாவது சார் நம்ம காம்படிஷன்ன்றது நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறோம்னா குவாலிட்டி ஃபஸ்ட்டு நாங்கள் குவாலிட்டி கொடுக்குறோம். அது 100% வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல. எங்கள் கடையில் மேக்ஸிமம் வந்து சிக்கன் வந்து 1.8 2 kg தான் இருக்கும் சண்டேஸில். இந்த ரீட்டைல் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனோட டெண்டர்னஸும் அந்த குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி ப்ரைஸ் ஸ்ட்ராட்டஜி நான் சொன்ன மாதிரி தீபாவளி எது போய் அன்றைக்கி போய் 1000 ரூபான்னு விற்கிறது மாட்டாங்க, அப்படிலாம் நாங்கள் பண்ணதில்லை வரைக்கும். என்ன ரேட் நார்மல் டேஸ் எப்போதும் அதே மாதிரி ரேட்டு தான் தீபாவளி அன்றைக்கே விற்கிறோம். அதனால அந்த ரேட் ஸ்ட்ராட்டஜினால மட்டும்தான் நாங்கள் இது வரைக்கும் வளர்ந்துருக்கோமே வேண்டி கஸ்டமர் சப்போர்ட், அந்த சப்போர்ட் எப்படின்னா ரேட்டு குவாலிட்டி, அவங்க கேட்குற மாதிரி கட்டு பிரியாணி கட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு இல்லை எங்கள் வீட்டில் ஒரு 3 பசங்க லெக் பீஸ் வேணும்னாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரி தான் எங்கள் க்ரோத்தை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? என்னடா டப்புன்னு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காம மீட் ஷாப் தொடங்குறதுல உங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான பதில அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ஒரு அமுக்கு அமைக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.